ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 ஜூலை 21 ஷிஃப்ட் 2 மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறாங்க, 12% ப்ராஃபிட்டுக்கு ஏர்ன் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு ஷாப்கீப்பர் ஒரு டிவியை விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 22,400 விற்கிறாரு. ஓகேவா? இப்போது பர்சன்டேஜில் எழுதணும்னா 112 தான் என்னது 22,400. இப்போது என்ன செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது கேட்குறான். ப்ராஃபிட்ன்றது டபுள் த ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட்ன்றது 12%. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு விற்க போகிறாரு அப்படின்னா 24%க்கு விற்க போகிறாரு. பிகாஸ் 12 into 2ன்றது 24. அப்போ என்னோடய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 124%ஆக இருக்கும். கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 1 பார்ட்ன்றது 200 இருக்கும். அப்போது 124 பார்ட் அப்படின்றது எவ்வளோ இருக்கும்? 84200 24,800 இருக்கும். x மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2√2ன்னு சொல்லியிருக்காங்க. x⁴ ப்ளஸ் 1/x⁴ வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், x² ப்ளஸ் 1/x² வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா என்ன வரும், 2√2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா இங்கே மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ன்றது வந்துடும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 8 + 2 = 10. x² ப்ளஸ் 1/x² வேல்யூ 10ஆக இருந்ததுன்னா x⁴ ப்ளஸ் 1/x⁴ வேல்யூ என்னவாக வரும், 10³ - 3 × 10 1000 - 30 970. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/a - 1/b - 1/c கேட்குறது தான். முதல்ல இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 2a/a மைனஸ் 5/a மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 4b/b ப்ளஸ் 5/b ப்ளஸ் 6c/c ப்ளஸ் 5/c இஸ் ஈக்குவல் டு 0. என்ன பண்ணலாம், ஏக்கு ஏ கேன்சல் பண்ணிடலாம், பிக்கு பி, சிக்கு சி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 - 4 -2 -2 + 6 அப்படின்றது எனக்கு 4ஆக கிடைக்கும். இங்கே இருக்கிறது எல்லா டேர்ம்ஸையும் நான் ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்னாகும், 5a - 5b - 5c மாறிடும். 5 காமனாக வெளியே எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வரேன். அப்போ 1/a - 1/b - 1/c கிடைக்கும். இதுதான் என்னோடய ஆன்சர். அமித் ஒரு ஒர்க்கை 5 ஹார்ஸில் முடிக்கிறான். ஜீவன் அண்ட் பால் 2 பேரும் சேர்ந்து 4 ஹார்ஸில் முடிக்கிறாங்க. அமித்தும் பாலும் சேர்ந்து 3 மணி நேரத்தில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஜீவன் மட்டும் தனியாக வேலை செஞ்சானா அந்த ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. முதல்ல இதோட எல்சிஎம் என்னவாக வரும், எல்சிஎம் 16 வருமா? இதோட எஃபிஷியன்சி என்ன, 12 15 அப்புறம் இது ஒரு 20. அமித்தோட எஃபிஷியன்சி 12 அப்படின்னா இங்கே அமித் ப்ளஸ் பால் இருக்காங்க. அப்போ பாலோட எஃபிஷியன்சி என்னவாக வரும், 8ஆக வரும். பாலோட எஃபிஷியன்சி 8ஆக வரும். இங்கே பாலோட எஃபிஷியன்சி 8ஆக இருந்ததுன்னா ஜீவனோட எஃபிஷியன்சி என்னவாக வரும், ஜீவனோட எஃபிஷியன்சி 7ஆக வரும். அப்போது 60/7 எவ்வளோ வருது, 60/7 8.57 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 9 days. 2 pipes S1 S2 என்ன பண்ணுறாங்க, 15 hours and 20 ஹார்ஸில் பைப்பை ஃபில் பண்ணுறாங்க. S3 அப்படின்றது எம்டி பண்ணுற பைப்பு. அது 40 மணி நேரத்தில் ஒரு ஃபுல் டேங்கையை எம்டி பண்ணும். இதோட எஃபிஷியன்சி என்ன வரும், 120 வருமா? ஸோ எஃபிஷியன்சி 8, இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 6, இதோட எஃபிஷியன்சி என்னவா வரும், 3. ஓகேவா? இதை -3ன்னு எழுதிக்கலாம். முதல்ல S1ஐயும் S2வையும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் திறந்து விட்றாங்க. இது ரெண்டுத்தையும் 2 மணி நேரம் திறந்து விட்டால் என்னாகும், 14 × 2 அப்படின்றது 28 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். இந்த 28 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு இந்த 120 பார்ட் ஆஃப் ஒர்க்கில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி எனக்கு எவ்வளோவா இருக்கும், 92 பார்ட்ஸ் ஒர்க் இருக்கும். இந்த 92 பார்ட்ஸ் ஒர்க்கை S3யும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அப்போ 3 பைப்பையும் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, 11 எஃபிஷியன்சியாக வருது. ஸோ 92/11 ஹார்ஸ். ஏன்றவன் பியை விட 5.4 டைம்ஸ் அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான். ஸோ அப்போ எஃபிஷியன்சியை நான் எப்படி எழுதிக்கிறேன், 54 = 10 எழுதிக்கிறேன். அகைன் நான் கேன்சல் பண்ணுறேன்னா 27 =
5. இது எஃபிஷியன்சியோட ரேஷியோ. இதுவே டைம் ரேஷியோ என்ன வரும்? 5:27 வரும். A takes 22 days less than B. இதை நம்ம என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 22 வருது. ஸோ அப்போது இது நமக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? முதல்ல நம்ம டோட்டல் ஒர்க் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். 27 × 5 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? 32 எஃபிஷியன்சி அப்படின்றது ஆகும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண வேண்டியது தான். இங்கே என்ன? 135 / 32. நம்மளோட யூனிட் டிஜிட் பாருங்கள் 5ன்னு இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எது யூனிட் டிஜிட் 5ன்றதை பாருங்கள். இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 47/32. x² ² ப்ளஸ் 3 × 3 / 3 × 3 / 3 - 3. ஸோ 3 × 3 / 3 -3 என்ன ஆகும்? 1. 3 × 1 3. ஸோ 3 - 3 0. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். 3² என்ன? 9. 9 ஹோல் ஸ்கொயர் தான் என்னோடய ஆன்சர். ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது என்னது? 12. சிஏபியோட வேல்யூ 16 சொல்லிட்டாங்க. அப்போது டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். நமக்கு தேவை ஆப்போசிட், அதாவது பிசி தான் தேவை. அப்போது O/Aன tan என்ன பண்ணலாம்? O/12 = tan 60யோட வேல்யூ √3. அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ, தட் மீன்ஸ் பியோட வேல்யூ என்னவாக வரும்? 12√3. 2 பைப் இருக்குது. ஒன்று இன்லெட் பைப். அதோட நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளோ? 4 2s are 8 + 1 9. 9/2 hours. அவுட்லெட் பைப்போட அந்த ஒரு ஒர்க்கை வந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கும்னா 7 1/5 hours. இது எப்படி எழுதலாம்? 36/5 ஹார்ஸ்னு எழுதலாம். எஃபிஷியன்சி டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாமா? 36 / 5 9/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4. அப்போ என்ன ஆகும்? 8:5ன்றது தான் என்னோட எஃபிஷியன்சி ரேஷியோவாக இருக்கும். இங்கே மைனஸ்ன்னு டினோட் பண்ணுறது இது அவுட்லெட். இப்போது ஆல்டர்னேட் ஹவர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுது. மொதல் ஹவர் 8 பார்ட் ஒர்க் பண்ணுச்சுன்னா அடுத்த ஹவர் -5 காலி பண்ணி விட்டுரும். ஓகேவா? இன்லெட்டு தண்ணி ஃபில் பண்ணுச்சுன்னா அடுத்து 5 பார்ட் தண்ணியை வந்து வெளியே ஏற்றி விட்டுரும். ஸோ அப்போது 2 மணி நேரத்தில் 3 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. 2 ஹார்ஸில் 3 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னா எனக்கு எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகணும்? 9 / 2 × 8. 36 ஒர்க்கு வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகணும். ஸோ 36 ஒர்க்குக்காக நான் என்ன பண்ணுறேன்? இங்கே × 12, இங்கே × 12 பண்ணுறேன். ஸோ அப்போது எனக்கு 24 hours அப்படின்றது மொத்தமாக தேவைப்படும். ஆன்சர் இஸ் 24. ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா கடன் வாங்குகிறான். திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறான்னா அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறான்னா 9 பார்ட் கொடுக்குறான். பிரின்சிபல் எவ்வளோவா இருக்குது? 5 பார்ட்டாக இருக்குது. அப்போ என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது 4 இருக்கும். ஸோ 4 = பிரின்சிபல் 5 part × 4 years × R/100. ஓகேவா? ஸோ 4க்கு 4 கேன்சல் 20. R = 20%. 15 பேருக்கு 2.4 kg ஆகுதுன்னா, அந்த மாவு ஆகுது அப்படின்னா 36 பேருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதான் என்னோட கேள்வி. கேன்சல் பண்ணலாமா? இது 5 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். அகைன் இது என்ன பண்ணலாம்? 24 / 10 × 5 இங்கே 12. 24 × 12 என்ன வரும்? 288 வரும் /50. இதை 50ஆல் பண்ணோன்னா நமக்கு 5.76 kg ஆகும். அப்போ 36 பேருக்கு 5.76 kg ஆகுது. டோட்டல் பாப்புலேஷன் வந்து 150 crore சொல்லியிருக்கான். ஃபைண்ட் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் A and D. A and Dயோட டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ? 150ல் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். பிகாஸ் A + D percentage வந்து 30. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 45 crore. சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். இது 2 டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 16/4ன்னு வரும். ஸோ 16/4 4. 38 - 4 34. 34 +
34 ப்ளஸ் 75ன்றது 109 கரெக்டாக. 34 ப்ளஸ் 75 ஓகே. தென் மைனஸ் 142 இப்போ என்ன வரும் 33 வரும். 264 மைனஸ் 33ன்றது எவ்வளோ வரும் 231. இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து நீங்கள் 60 டிகிரின்னு எடுத்துக்கணும். 60 டிகிரின்னு எடுத்தால் என்ன வரும் 60 டிகிரி 2 cos 60 டிகிரி அப்படின்றது 1/2 3/2 அப்படின்றது வந்துடுச்சு. 3/2 எதுலலாம் வருது அப்படின்றத பார்க்கணும். இங்கே 660யோட வேல்யூ என்ன 660யோட வேல்யூ 2, இது 1/2 1ன்னு வரும் 3/2 வராது. tan 60யோட வேல்யூ என்ன √3. 660யோட வேல்யூ 1/2. 660யோட வேல்யூ என்ன 2, tan 60யோட வேல்யூ √3. இப்பயும் வரல. கடைசியில் இதை பாருங்கள். tan 60யோட வேல்யூ என்ன √3. sin 60யோட வேல்யூ என்ன √3/2. ஸோ √3க்கு √3 மல்டிப்ளை பண்ணால் 3/2. tan A into tan B is equal to 1 when A plus B is equal to 90 degree. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 90 டிகிரி வருது. இது 90 டிகிரி, இது 1. ஆன்சர் 1. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா 3θ அப்படின்றதுனால ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் வேண்டாம். தீட்டானே கூட எடுத்துக்கலாம். ஓகேவா. உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் எடுத்தால் என்ன ஆகும் 1 மைனஸ் sin θ. 3θவை தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன ஆகும் மல்டிப்ளை பை 1 மைனஸ் sin θ டிவைடட் பை 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுமா. 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது cos ஸ்கொயர் தீட்டா. இது என்ன ஆகும் 1 மைனஸ் sin θ ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ரூட் இருக்குது, ரூட்டை மறக்காதீங்க. ஸ்கொயர்லாம் கேன்சல் பண்ணிட்டோன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றது sec θ மைனஸ் sin பை காஸ் tan θ. ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளோட ரேஷியோ கொடுத்துருக்கான், சைடு ரேஷியோ. சைடு ஸ்கொயர் பண்ணால் ஏரியா கிடச்சிரும். 5 5s are 25, 7 7s are 49. Perimeter of an isosceles triangle is 100 cm. Find its semi-perimeter கேட்குறான். 100ல் பாதி எவ்வளோ 50. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கானா 126 kg, 135 kg, தேர்ட் வெரைட்டி என்னென்னு தெரியாது எக்ஸ். இது எல்லாத்தையுமே 1:1:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 153 rupees per kg ரைஸ் அப்படின்றது கிடைக்குது. இந்த மிக்ஸ் பண்ணது எந்த குவான்டிட்டியாக இருக்கும் 4ஆக இருக்க போதும். ஓகேவா. இப்போ நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா போதும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 126 135 2x is equal to இது எவ்வளோ வரும் 12 1 2 6 612ன்னு வரும். ஓகேவா. இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும் 261 ப்ளஸ் 2x is equal to 612. இதை நான் இங்கே என்ன எடுத்துகிட்டு போயிடுறேன் ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அதனால் மைனஸ் வந்துடும். 351 is equal to 2x. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 175.5 தான் நம்மளோட ஆன்சர். ரெண்டு டவுனுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 7.5 மணி நேரம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கணும் 72 km/h போயிருந்தா. த டைம் சேவ்ட் இஃப் த ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. டிஸ்டன்ஸுன்றது சேமாக இருக்குது, ஸ்பீடை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா 25%. இது நமக்கு தேவையே இல்லை, இந்த டேட்டா அப்படியே போடலாம். இப்போது ஸ்பீடு 1 இது ஸ்பீடு 2ன்னு எடுத்துக்கலாம். 100 பார்ட்டாக இருந்ததுன்னா 125 பார்ட்டாக இருக்கும். எப்போது அப்படின்னா 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஸோ 4:5. அப்போ டைம் ரேஷியோ என்னவாக இருக்கும் 5:4 இருக்கும். பிகாஸ் எனக்கு டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும்போது ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம். இப்போது இந்த 5 பார்ட் தான் நமக்கு 7 hours. 7 hours எப்படி எழுதலாம் 7 + 1/2 ஹார்ஸ்னு எழுதலாம். அப்போது 15/2.
15/2 ஹார்ஸ்னு எழுதலாம். 5 பார்ட் தான் 15/2னா இவங்க கேட்குறது டைம் சேவ்டு தானே தவிர ஃபைனல் டைம் கேட்கல. நம்ம எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கோம், 5 பார்ட்லேருந்து 4 பார்ட் ஆக்கியிருக்கோம். எவ்வளோ சேவ் ஆகிருக்குன்னா 1 பார்ட் சேவ் ஆகிருக்கு. அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் போதும். 1 பார்ட் எவ்வளோ, 3/2. ஆன்சர் என்ன, 3/2 ஹார்ஸ். 3/2 ஹார்ஸை நம்ம பிரித்தோன்னா 1.5 மணி நேரம் வரும். ஸோ 1 hour 30 minutes. A policeman chasing a thief is 0.5 km behind the thief. அதாவது தீஃபுக்கும் போலீஸ்மேனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 km. The speed of thief is 80% of the speed of policeman. ஸ்பீட் ஆஃப் தீஃப் எவ்வளோ அப்படின்னா, தீஃபோட ஸ்பீட் எவ்வளோ, போலீஸை விட 80% தான் இருக்குது. ஸோ போலீஸ் 100 இருந்தால் தீஃப்ன்றவன் 80% இருப்போம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4:5. இது அவங்களோட ஸ்பீட் ரேஷியோவை நம்பராக மாற்றுறதுக்காக நான் ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்றதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது நம்பராக மாறிடுச்சு. The speed of policeman, okay, the policeman catches him in 12 minutes. What is the speed of the thief? தீஃபோட ஸ்பீட் என்ன அப்படின்றத நம்மளுக்கு கேட்குறான் km/h. இது எப்படி எழுதலான்னா 0.5 km டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். என்ன ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்றது சேம் டைரக்ஷனில் போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ 5x - 4x 1x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நேரம், 12 நிமிஷம். நிமிஷத்தை நான் ஹவர்ஸில் எழுதிக்கிறேன், பிகாஸ் எல்லாமே km/hல கேட்டதுனால. அப்போ எக்ஸோட வேல்யூ 2.5 அப்படின்னு ஆயிடுச்சு. 2.5 கேட்குறது தீஃபோட ஸ்பீடு எங்கே, இதுதான் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 2.5னா 4xோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4 × 2.5 which is 10 km/h. பயாலஜியோட 2021 % என்ன அப்படின்றதான் கேட்குறான். பயாலஜி 2021ல் 90 அப்படின்றது ஸ்கோரு. 90 டிவைடட் பை 2021ல் மற்ற ஸ்கோர் எல்லாத்தையும் என்னவோ 85, இது ஒரு 65, 150, 240, 350, 425 × 100. ஓகேவா, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். எதால் கேன்சல் பண்ணால் இது 20, இது என்ன வரும், 85 வரும். கரெக்டாக. ஸோ 1800 டிவைடட் பை 85. ஆப்வியஸாக 2 டைம்ஸ் வரும். 170 21, இது 85. ஆப்ஷனில் பாருங்கள் 21 இதில் இருக்குது, இதில் தான் இருக்குது. ஆன்சர் இஸ் 21.1.8. 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 25% வந்து கொடுத்துருக்காங்க. அதை சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக எவ்வளோ அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்க்கு. 25 + 25 மைனஸ் 25 × 25 டிவைடட் பை 100 என்ன வரும், 6.25 வரும். ஸோ 50 - 6.25 43.75. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கு பண்ணால் டிஸ்கவுண்ட்டு. இப்போ மூணாவதுக்கு ஒன்று பண்ணணும், ஏன்னா 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் இருக்குல்ல. 43.75 + 25 மைனஸ் 43.75 × 25 டிவைடட் பை 100. இதை கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 10.9 சம்திங் வருது. நான் இதை அப்ராக்சிமேட்டாக 11 எடுத்துக்கிறேன். ஓகேவா, 11 எடுத்துக்கிறேன். அப்படின்னா இங்கே என்ன வருது, என்ன வரும், 25 ஆட் பண்ணால் 68.75 வருது. நமக்கு இங்கே ஒரு 11 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 57.75. நியரஸ்ட்டாக எது இருக்குது, இதுதான் இருக்குது. ஸோ ஆன்சர் 57.81. இந்த சம்மை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வராது. ஃபார்முலா கேம்லாம் இது எந்த சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு டைம் எடுக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா டிஜிட் சம் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணலாம். சரியா, இந்த டிஜிட் சம் அப்படின்றத நான் தனியாக ஒரு கான்செப்ட் வீடியோவை போடுறேன், தெரியாதவங்க அதில் கவனிச்சிக்கலாம். இப்போது இந்த டிஜிட் சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இதை கவனிங்க, தெரியாதவங்களும் கவனிங்க, லைட்டாக புரியும். ஓகேவா, 27 நீங்கள் ஆட் பண்ணால் 9 வரும். ஓகேவா, 9ஓட நம்ம எதை மல்டிபிள் பண்ணாலும் அதை நம்ம கூட்டினா 9 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 × 4 என்ன வருது, 36. அதை நம்ம கூட்டினா என்ன வருது, 9 தான் வருது. 9 × 5 45. அதை கூட்டினா 9 அப்படின்றது தான் வரும். கரெக்டாக, 45 கூட்டினாலும் 9 தான் வரும். ஸோ எந்த நம்பரை கூட்டினாலும் 9 வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்,
இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அதாவது 9ஆக இருக்கிறத கன்சிடர் பண்ண வேணாம். நமக்கு மீதி இருக்கிறது 58, 31, 8 y க்யூப். 8 என்ன பண்ணலான்னா 58 நம்ம என்ன பண்ணலாம் 5 + 8 13 எடுக்கலாம். 13 அகைன் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்னாகும் 1 + 3 4ஆக மாறிடும். அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் 13 + 3 1 + 3 என்ன வரும் 4ன்னு வரும். அப்போ அந்த 58 இருக்க வேண்டிய இடத்துல நான் 4ன்னு போட்டுறேன். 58 இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் 4ன்னு போட்டுறேன். 4 x². எக்ஸோட வேல்யூ வேணால் 25. எக்ஸோட வேல்யூ 25 ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ -4. இப்போது நான் இதை மட்டும்தான் எடுக்கிறேன். 7 × 7 என்னது 49. 49 -49. இப்போ என்ன பண்ணுறோம் அகைன் ஆட் பண்ணுறோம். 9ஆக இருக்கிறது கன்சிடர் பண்ண வேணான்னு சொன்னேன். ஸோ அதை கன்சிடர் பண்ணாலும் -4 × 4. இங்கே × 4 அப்படியே அந்த 4 அப்படியே கீழே எடுத்துக்கிறேன். 4 × 4 என்ன 16. 16 + 1 17. 16 + 16 1 + 6 வந்து 7. இங்கே -7 அந்த மைனஸாக அப்படி ரீடைன் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் இப்போ அழிச்சிருவோம். ஓகேவா, நமக்கு வந்து இடம் இல்லை. அதனால் நம்ம 58x² + yக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் -7 போட்டுக்கலாம். அப்புறம் 31 3 + 1 4. எக்ஸோட வேல்யூ 5. y² -7² என்ன +49 வரும். அது 49. 9 கன்சிடர் பண்ண வேணான்னு சொன்னேன். 5 4s are 20, 20 4s are 80. ஸோ 80னா 80 8 + 0 8ன்னு வரும். அதை இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதை பாருங்கள் 8y³ இருக்குது. 8 × y என்னது -7. -7³ என்ன -343. கரெக்டாக இதை நம்ம இதை ஆட் பண்ணோன்னா என்ன வரும் 343 ஆட் பண்ணால் 6 10ன்னு வரும். 10 ஆட் பண்ணால் 1ன்னு வரும். அதாவது 1 + 0 -1 -1ன்னு வந்துடுச்சு. அப்போ -8 என்ன வந்துடுச்சு -8ன்றது இதுக்கு பதிலாக இங்கே வந்துடும் -8. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். என்ன வரும் +8க்கு -8 கேன்சல். எனக்கு ரிமைனிங் இருக்கிறது -7. அப்போது நான் இங்கே இருக்கிற ஆப்ஷனில் இருக்கிற எதைனா இந்த மாதிரி நான் டிஜிட் சம் பண்ணும்போது -7 வருது அப்படின்றத பார்க்கணும். முதல்ல நம்ம இதை ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணால் என்ன வருது 10. 9 கன்சிடர் பண்ண வேணாம்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். 9 கன்சிடர் பண்ண வேணாம் 1 2 4ன்னு இருக்குது. ஆட் பண்ணால் 7 வருது. ஆனால் நமக்கு -7 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் -1 9 கன்சிடர் பண்ண வேணாம் 2 6. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 9ன்னு வரும். அகைன் கன்சிடர் பண்ண வேணாம் 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இதை பாருங்கள் -9 2 4. 9 கன்சிடர் பண்ண வேணாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் இந்த மைனஸை வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா -1 அப்படின்னா வந்து -1 + 2னா -1 வருது. சரி 2 + 1 வருது அப்படின்ட்டு நினச்சிக்கூடாது. அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. 1 + 2 + 4 என்ன வரும் -7 வரும். ஆன்சர் வில் பி -7. தேங்க்யூ.